இயேசுவில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே மற்றும் அன்னை மரியாளின் அன்பு பக்தர்களே, இன்று நமது தாய் திரு அவை ஆனது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய்மை மிக்க பெயரின் திருவிழாவை சிறப்பிக்கிறது. அன்பார்ந்தவர்களே, வானதூதர் கெப்ரியல் அன்னை மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறக்கின்ற குழந்தைக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும் என்று அறிவித்தார். இயேசுவின் சொந்த மொழியான எபிரேய மற்றும் அரமாயிக் மொழிகளில் இந்த பெயருடைய அர்த்தம் இயேசு, யேசுவா. யேசுவா என்றால் கடவுள் நம்மை ரட்சிக்கின்றார், God saves us என்று பொருள். ஆகவே அவருடைய பணியை இந்த பெயர் வெளிப்படுத்தியது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார், எதற்காக இந்த மண் உலகத்திற்கு வர இருக்கின்றார் என்பதை அவருடைய பெயர் முன் அறிவித்தது. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெறும் போதகராகவும் அல்ல, இறைவாக்கினரும் அல்ல, மேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூய்மை மிக்க திருத்துவத்தின் இரண்டாம் நபர். இந்த மனுக்குலத்தை பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்காக தந்தையாகிய கடவுள் இவரை அனுப்புகின்றார் என்பதை இந்த பெயர் நமக்கு நினைவூட்டுகிறது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்துவத்தின் ஆரம்ப காலத்திலிருந்தே விசுவாசிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய தூய்மை மிக்க பெயரை ஆழ்ந்த பக்தியுடன் அவர் போற்றி வந்தார்கள். அதுதான் திருத்தூதர்களும் இறை இயேசுவின் வார்த்தையை உறுதியாக நம்பி அவருடைய பெயரில் பல நன்மைகளை, புதுமைகளை, திருமுழுக்கு மற்றும் நோயற்றவர்களுக்கு குணமடைத்தார்கள். ஆகவே அன்பார்ந்தவர்கள், இதைதான் நாம் திருத்தூதர்கள் பணி நூல் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். புனித பேதுரு உறுதியான நம்பிக்கையுடன் ஆண்டவரின் பெயரில் இருக்கின்ற அந்த வல்லமையை அவர் அறிவிக்கின்றார். இவ்வாறாக அவர் கூறுகின்றார், இவரால் இன்றி வேற எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயர் இன்றி வேற எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை என்று புனித பேதுரு அறிக்கையிடுவதை நாம் இந்த நூலில் நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, பல நூற்றாண்டுகளாக இந்த பக்தி மேலும் வளம் அடைந்தது. முக்கியமாக 2 புனிதர்கள் இந்த பக்தியை மேலும் வளமடைய காரணமாக இருந்தார்கள். முதலில் கிளேர்வார்க்கின் புனித பெர்னார்டு. இவர் என்ன செய்கின்றார் என்றால், ஆண்டவர் இயேசுவின் நாமம் இருளை ஒளியாக செய்கின்றது, சோதனைகளில் பலத்தை ஒவ்வொருவருக்கும் தருகிறது என்று போதித்து வந்தார். பின்பு சியனாவின் பெர்னார்டின் என்பவர் ஊராக பயணம் செய்து மனம் வருந்துவதையும் பற்றி, சமாதானத்தையும் பற்றி, மேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய்மை மிக்க பெயரால் குடும்பத்தில் ஒற்றுமை, சமாதானம் மற்றும் நோயற்றவர்களுக்கு குணமும் வரும் என்பதை திட்டவட்டமாக மக்களுக்கு போதித்து வந்தார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த பரவலான பக்தியின் காரணமாக தான் அப்போதைய திருத்தந்தையாக இருந்த 13ஆம் இன்னோசென்ட் அவர்கள் 1721ஆம் ஆண்டில் அகில உலக திருச்சபை அளவில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய்மை மிக்க பெயரை ஒரு திருவிழாவாக அதிகாரப்பூர்வமாக அவர் அறிவித்தார். இன்று அந்த திருவிழாவை தான் நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவர்களாக நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய 2 வாசகங்களும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் உள்ள வல்லமையை நமக்கு எடுத்துரைக்கிறது. இன்றைய நற்செய்தியில் திருமுழுக்கு யோவான் என்ன கூறுகின்றார்? ஆண்டவர் இயேசுவை சுட்டி காட்டி, இதோ உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி இவரே என்று இயேசு யார் என்று யோவான் மக்களுக்கு தெரிவிக்கின்றார்.
புனித யோவானில் நாம் ஒரு சிறப்பை நாம் காண முடிகிறது. என்னவென்றால் அவர் போதித்தார், மக்களை அவர் பக்கம் அவர் ஈர்க்கவில்லை, மாறாக ஆண்டவர் இயேசுவை மக்களுக்கு அறிமுகம் செய்தார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இதைத்தான் அன்னை மரியாளும் செய்தது. கானா ஒரு திருமணத்தில் திராட்சை ரசத்தின் பற்றாக்குறை ஏற்படும் பொழுது அங்கே இருந்த அந்த பணியாளர்களுக்கும் அந்த குடும்பத்திற்கும் ஆண்டவர் யார் என்று ஆண்டவரை அறிமுகம் செய்து கொடுத்தார். நாம் யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கின்றோம், அவர் சொல்வதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்று ஆண்டவரை அந்த குடும்பத்திற்கும் அந்த பணியாளர்களுக்கும் அறிமுகம் செய்கின்றார் அன்னை மரியாள். இதைதான் இன்றைய முதல் வாசகத்திலும் புனித யோவான் நற்செய்தியாளர் புனிதர் யோவான் கிறிஸ்து இயேசுவின் திருப்பெயருக்கு உரியவர்கள் யார் என்று கூறுகின்றார். கிறிஸ்துவின் திருப்பெயருக்கு உரியவர்கள் கடவுளின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள், நீதியுடன் வாழ்வார்கள், பாவத்திலிருந்து விலகி தூய்மை மிக்க வாழ்க்கையை வாழ்வார்கள் என்று நமக்கு நினைவூட்டுகிறார். ஆகிய அன்பார்ந்தவர்களே, இந்த திருவிழாவானது நம்முடைய விசுவாசத்தின் பயணத்திற்கு தரக்கூடிய செய்தி என்ன என்று நாம் சிந்தித்து பார்க்கும் போது, முதலில் எப்போதும் எந்த ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரை நாம் உச்சரிக்க வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும், குறிப்பாக நாம் சோதனைகளை சந்திக்கும் பொழுது, பயமாக இருக்கும் பொழுது, துன்பங்கள் துயரங்கள் வரும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரை நாம் உச்சரிக்கும் பொழுது நமக்கு அமைதியும் ஆற்றலும் சமாதானமும் நமக்கு கிடைக்கும். இதற்கு ஒரு உதாரணம் திருவிவிலியத்தில் இருக்கிறது. திருத்தூதர்கள் பணி 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். மதியம் 3 மணிக்கு புனித பேதுரு மற்றும் திருத்தூதர்கள் ஜெபிக்க தேவாலயத்திற்கு அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது பேதுரு அங்கு மூடமாக இருந்த ஒரு நபரை அவர் சந்திக்கின்றார். சந்தித்து விட்டு இவ்வாறாக கூறுகின்றார், ஐயா, என்னிடம் வெள்ளியும் இல்லை, பொன்னு காசும் இல்லை, ஆனால் என்னிடம் இருப்பதை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். அது என்னவென்றால், நசரேத்தின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நீர் எழுந்து நட என்று கூறும்போது அந்த மூணமாட அந்த மகன் எழுந்து ஆண்டவரை போற்றி அவன் நடக்க ஆரம்பிக்கின்றான். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரில் உள்ள வல்லமை. இரண்டாவதாக அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரை, அந்த பெயருக்கு கௌரவம் கொடுக்கும் அளவில் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயருக்கு கௌரவம் செலுத்தக்கூடிய வாழ்க்கை என்றால் என்ன? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற அன்பு கட்டளைகளை, அதுதான் யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 34 வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். நான் உங்களை அன்பு செய்ததை போல நீங்களும் மற்றவர்களை அன்பு செய்யுங்கள் என்று. ஆகவே இது நம் குடும்பத்தில் நாம் இதை வெளிப்படுத்த வேண்டும். அந்த அன்பை நாம் வெளிப்படுத்தி ஒருவருக்கு ஒருவர் நாம் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து மன்னித்து முயற்சி செய்வோம். இந்த அருளுக்காக, ஆசிற்காக தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமேன்.